ஹலோ வியூவர்ஸ், நம்ம பாக்ஸிங் சேனலில் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கேஷுவலான ஒரு ஃபோட்டோவை வந்து எப்படி 3D லெவலுக்கு அனிமேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனை ஃபுல் சைஸில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு கரெக்டான வியூவில் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ தான் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்குறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அல்லது இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன் கார்டில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஏன்னா ஃபஸ்ட் எல்லா வீடியோலையும் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைனிங்கோட சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஃபோட்டோவை 3D லெவலுக்கு அனிமேட் பண்ணி எடிட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள். இந்த ஃபோட்டோ வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கேன். ஸோ டேரெக்டாக ஓகே, இந்த ஃபோட்டோக்கான பேக்ரவுண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபோட்டோவை நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ண ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன். நம்ம பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரியே அதை க்ராப் பண்ணி செட் பண்ணிக்காங்க. ஓகே, நம்ம பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நான் க்ராப் பண்ணி செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கால் வந்து அது வந்து அந்த கிராஸில் இருந்ததுனால அவ்வளோ கரெக்டாக கட் பண்ண முடியல எக்ஸாக்ட்லி. ஏன்னா இது பீச்சுங்கிறதுனால அந்த கிராஸோடு நம்ம கட் பண்ண முடியாததுனால அந்த கிராஸ் எல்லாம் அதோட ஓவரால் பண்ணி கட் பண்ணியாச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இதே மாதிரியே வாட்டர் ஃப்ளாஷ் வந்து பிங்க் இருக்கும், அதை வந்து நீங்கள் ரெடிமேடாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ புரியும். எரேஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கால் இருக்கிறது மட்டும் நல்லா கம்பேர் ஆகிடுச்சு. ஸோ ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபோட்டோவை கட் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, இன்னும் வந்து நம்ம ஒரு 3D லெவலுக்கு அதில் எப்படி எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் வந்து உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, ப்ரோ ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் அப்லோட் பண்ணுங்கள் எக்ஸ்பிளைனிங் உடனே. ஸோ ஒரு 50% வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணால் ஸோ அவங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா எக்ஸாக்ட்லி ஒருத்தருக்காக நான் அப்லோட் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபோட்டோஷாப் எடிட்டிங் டுட்டோரியல் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன் எக்ஸ்பிளைனிங்கோட. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பியூட்டி எஃபெக்ட் வந்து செட் பண்ணலாம். டூல்ஸ் கிளிக் பண்ணிக்காங்க, அதில் அட்ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்காங்க. அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஹேர் ஸ்டைல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். டூல்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரெச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இந்த வார்ப் அப்படிங்கிறதுல ஃபுல்லாக வச்சுக்கோங்க. சைஸ் மட்டும் ஒரு 2 பாயிண்டில் வச்சுக்கோங்க. 2 பாயிண்டில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைடு வந்து அந்த ஸ்ட்ரெச்சு மூவ் ஆகுறமோ அந்த சைடு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுக்கு இன்னொரு அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். பென்சில்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அது ஃபோட்டோ கொஞ்சம் கிராக் ஆகும். நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோஷாப்க்கு ஈக்குவலாக எடிட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த டுட்டோரியலில் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம PicsArtல எடிட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராக் ஆகும். ஸோ அதெல்லாம் கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்கான ட்ரிக்ஸை தான் நான் சொல்லி உங்களுக்கு எடிட் பண்ணி சொல்லித்தரேன். ஓகே, நம்ம ஃபோட்டோவோட ஒரு 50% முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணலாம். எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு
ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஷுவலான ஒரு ஃபோட்டோவை லேயரை கட் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி ஒரு 3D லெவலுக்கு இந்த ஃபோட்டோவை அனிமேட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபோட்டோஷாப் எடிட்டிங் டியூட்டோரியல் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபோட்டோஷாப் எடிட்டிங் டியூட்டோரியல் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.